இதுதான் உங்களோட எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் லைன் இருக்குல்ல, பேஸ் லைன் வந்து இந்த மாதிரி 0ல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் 0ல ஸ்டார்ட் ஆகாமல் உங்களுக்கு வேறு இன்டென்சிட்டிலேருந்து வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் டேட்டாவை சப்ராக்ட் பண்ணிவிட்டு இருக்க டேட்டா வச்சு தான் நீங்கள் வந்து கிரைன் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் சப்ராக்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பேஸ் லைன் ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் இன்டென்சிட்டி மெஷர் பண்ணும்போது பேஸ் இப்போ சப்போஸ் 0ல இல்லாமல் 500 இருக்குன்னா நீங்கள் இப்போ மெஷர் பண்ணும்போது இன்டென்சிட்டி 600 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டா வந்து பேக்ரவுண்ட் சப்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல இது வரைக்கும் பண்ணதில்ல சார். ஓகே, என்ன ஆரிஜின் யூஸ் பண்றீங்க நீங்க? ஆரிஜின் 2022 ப்ரோ இப்போ உள்ளது சார், லேட்டஸ்ட் உள்ளது வந்ததுல, ஸ்டூடண்ட் எடிஷன் தான் எடுத்திருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து காட்டுறேன் எப்படின்னு. இது வந்து சப்ராக்ட் பண்ணாத டேட்டாவே இந்த 2 டேட்டாவும் பாருங்க. இது ஸ்டார்ட் ஆகுற இடம் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 600ல ஸ்டார்ட் ஆகுது, சம்திங் 500ல முடியுது. 0ல இல்ல டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து சார் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கேக்குறது கொஞ்சம் சார். ஓகே ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இதுக்கு பேஸ் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து 600ல ஸ்டார்ட் ஆகுது, அரௌண்ட் 500 கிட்ட முடியுது இன்டென்சிட்டி. ஸோ செக் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ஸ்க்ரீன் ரீடரில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 699 காட்டுது, இங்கே 406 அந்த மாதிரி காட்டுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இங்கே இன்டென்சிட்டி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டி வந்து 3915 காட்டுது. ஆனால் பேக்ரவுண்ட் வந்து இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த வேல்யூ வந்து நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாதனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் டேட்டா சப்ராக்ட் பண்ணணும். இதில் ஆரிஜினில் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு அனாலிசிஸ் போயிடுங்க, டேட்டா மேனிப்புலேஷன், சப்ராக்ட் ஸ்ட்ரைட் லைன். இதில் ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு டபுள் டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எண்டிங்கில் ஒரு டபுள் டேப் பண்ணுங்க. ஸோ டேட்டா வந்து சப்ராக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். பண்ண பிறகு இது வந்து பேசிக்கான ஒரு மெத்தடு சப்ராக்ட் பண்ணுறது. நீங்கள் ஹை ஸ்கோர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து பேக்ரவுண்ட் சப்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது பண்ணிட்ட பிறகு இப்போ இது பேக்ரவுண்ட் டேட்டா டெலிட் பண்ணிட்டீங்க. இதில் எந்த பீக் 100% பீக்கோ அதை மட்டும் ஜூமிங் பண்ணிக்க போறீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பீக் அரௌண்ட் 32ல இருக்க பீக் வந்து நான் ஜூமிங் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ எனக்கு இந்த பீக் மட்டும் தான் இப்போ நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீக் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இதே சேம் ப்ரொசீஜரில் உங்களுக்கு இருக்க மேஜர் பீக்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ரிஃபைன் பண்ணிவிட்டு கடைசியாக வர்ற ஆன்சரை வந்து நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அதுதான் ஆவரேஜ் கிரைன் சைஸ், உங்களுக்கு மெட்டீரியலுக்கான ஆவரேஜ் கிரைன் சைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீக்கை வந்து ஃபிட் பண்ணிடணும். நீங்கள் டைரெக்டாக இதுலேருந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஃபிட் பண்ணுறதுக்கு அனாலிசிஸ், ஃபிட்டிங், சிங்கிள் பீக் ஃபிட்டு, ஓப்பன் டயலாக். இந்த மாதிரி விண்டோ ஒன்று பார்ப்போம். இதில் போய்ட்டு ஃபங்க்ஷனில் போய்ட்டு காஷியன் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிட் கொடுத்து ஸோ இப்போ ஃபிட் பண்ண பிறகு உங்கள் ரெட் கலர் லைன் காட்டுதில்ல, இந்த லைன் தான் உங்கள் பீக்காக நீங்கள் இப்போ அச்சீவ் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட் பேட்டர்னில் இருக்க பீக்கை வந்து இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடாது. ஃபிட் பண்ண பிறகு ரெட் கலர் லைனில் காட்டுற பீக்கை தான் நீங்கள் வந்து உங்கள் பீக்காக அச்சீவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபிட் பண்ண பிறகு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் எக்ஸின்னு ஒரு வேல்யூ இருக்கும், வந்து டபிள்யூன்னு ஒரு வேல்யூ இருக்கும். எக்ஸி வந்து 31.61, டபிள்யூ வந்து 1. சாரி, எக்ஸி வேல்யூ, ஏ வேல்யூ. எக்ஸி வந்து 2θவோட பொசிஷன் இண்டிகேட் பண்ணுது, ஏ வேல்யூ வந்து உங்களோட இன்டென்சிட்டியை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த 2 வேல்யூ நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு இது வந்து ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக ஷெரர் ஃபார்மில் வச்சு நீங்கள் கிரைன் சைஸ் கண்டுபிடிக்கும் போது ஷெரர் ஃபார்மில் என்ன சொல்லுதுன்னா
d equal to 0.9 lambda divided by pi by 180 beta cos theta. ஸோ 0.9 வந்து கான்ஸ்டன்ட், லேம்டா வந்து உங்கள் எக்ஸ்ரேயோட வேவ் லென்த் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். pi by 180 பீட்டா வந்து இங்கேருந்து டிடெக்ட் பண்ணுற எக்ஸி வேல்யூ. இதை போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஷெரர் ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரைன் சைஸ் கண்டுபிடிக்கும். ஸோ சேம் ஃபார்முலா நம்ம வந்து இப்போ கிரைன் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ண போறோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் நம்ம வந்து 2 இடத்துல வந்து வித்தை மெஷர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம், இந்த டிஸ்டன்ஸ் அந்த ஹைட்டை வந்து 5ஆக டிவைட் பண்ணிக்க போறீங்க. ஃபுல் வித் 4/5 மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது வந்து 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த 5 இந்த பீக் வந்து 5ஆக நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிறது ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். 0 இது ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல வந்து நீங்கள் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் வந்து நோட் பண்ணோம். இந்த 2 இடத்துல இருக்க டிஃபரன்ஸ் நோட் பண்ணிட்டு இதோட சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு கடைசியில் ஷேர் பண்ணுறேன். சார் இதுல ஒரு சார் அந்த பீக் வந்து எந்த இடத்துல எல்லாம் நீங்க சொன்னீங்க, அந்த நடுவுல நீங்க இது பண்ணணும், நம்ம எடுக்க வேண்டியது ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைடு காட்டுறேன், நீங்க அதுல உங்களுக்கு கிளியரா புரியும். நான் இப்போ இதுல இருந்து காட்டுறதுனால எனக்கு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. நான் ஸ்லைடு காட்டுறேன், அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ அந்த இடத்துல இருந்து மெஷர் பண்ற வேல்யூவை இந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு FW 1/5 4/5 மேக்ஸிமம் காட்டுதுல இங்க கிளிக் பண்ணீங்கன்னா வேவ் லென்த் கேட்கும். ஸோ வேவ் லென்த் வந்து உங்க எக்ஸ்ரே நீங்க எந்த வேவ் லென்த்ல எடுக்கிறீங்களோ அந்த வேவ் லென்த் ஜென்ரலா வந்து 1.5406 ஆங்ஸ்ட்ராம். அப்புறம் பிராக்ஸ் ஆங்கிள் என்னன்னா உங்க பீக்கோட பொசிஷன் இருக்குல்ல, இதை 2θ சொல்லுவாங்க. ஸோ பிராக்ஸ் ஆங்கிள்னா θ. ஸோ 2θ டிவைடட் பை 2 பண்ணும். நெக்ஸ்ட் ஃபுல் வித் ஆஃப் 1/5 மேக்ஸிமம்ல வர்ற டிஸ்டன்ஸ், ஃபுல் வித் 4/5 வர்ற டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்தையும் நீங்க இந்த 4 பேராமீட்டரையும் என்டர் பண்ணிட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஏபிசி பேராமீட்டர் ரிசல்ட்ஸ்ல டி அண்ட் சிக்மான்னு ஒரு பேராமீட்டர் ஜென்ரேட் ஆகும். ஆன பிறகு இங்க ட்ரா ஆப்ஷன் வந்து இப்போ கிரேட்ல இருக்கு. நீங்க இதெல்லாம் என்டர் பண்ண பிறகு ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் ஜென்ரேட் ஆகும். இந்த கர்வோட டாப் மோஸ்ட் பீக் பாயிண்ட் வந்து உங்க ஆவரேஜ் கிரைன் சைஸ். ஃபர்ஸ்ட் நான் இப்போ காட்டிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இப்போ. இது வரைக்கும் சொன்னது வந்து இங்கே ஒரு PDF ஃபைல் இருக்கும். டேட்டா வித் பேக்ரவுண்ட் இருக்கு, டேட்டா வித்தவுட் பேக்ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டில் இருக்கிற டேட்டா வந்து பேக்ரவுண்ட் சப்ராக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு பேக்ரவுண்ட் லீனியர் ஆயிடுச்சு. 0ல ஸ்டார்ட் ஆகுது. 0ல ஸ்டார்ட் ஆன பிறகு இதில் இருக்க 100% பீக்கை வந்து நீங்கள் ஜூமிங் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜூமிங் பண்ண பிறகு அந்த பீக் மட்டும் காட்டுது. ஸோ அந்த பீக்கை வந்து சிக்னல் ப்ராசஸிங்கில் போயிட்டு காஷியன் ஃபிட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பீக் ஃபிட் ஆகுது. இதில் வந்து எக்ஸி வேல்யூவும் டபிள்யூ வேல்யூவும் நோட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இதில் வர்றது சென்டரில் இருக்கிறது ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். பேஸ் லைன் இருக்குல்ல, இது 0. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 பண்ணுங்க, மேனுவலாக கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இந்த இன்டென்சிட்டி வந்து டேட்டா ஸ்க்ரீன் ரீடரில் போய் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ இன்டூ ஃபர்ஸ்ட் வர வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ இன்டூ 2 பண்ணீங்கன்னா ஃபுல் வித் ஆஃப் பேக் 4/5 மேக்ஸிமம். இந்த மாதிரி 5 இது பிரியும் உங்களுக்கு. ஒரு வாட்டி இது காட்டுறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன் ரீடரில் இருக்க பாயிண்ட் வந்து 2860. ஸோ 2860 டிவைடட் பை 5 பண்ணுங்க. 2860 டிவைடட் பை 5. ஸோ 572 வருது. ஸோ இப்போ நீங்கள் இந்த 0ல போயிட்டு $572 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். 572 வந்துச்சா, இதுதான் உங்களோட ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம். ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம். ஸோ இங்கே இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, பீக்கோட எண்ட் பாயிண்ட்டு. ஸோ அதோட 2θ பொசிஷன் நோட் பண்ணோம், 32.53. அகெயின் இதே லைனில் இருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 30.70.
ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்கே காட்டிப்பாங்க 32.51 எண்டிங் வேல்யூ மைனஸ் 30.89 பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து 1.62 டிகிரி. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம். ஸோ இது வந்து ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். அகைன் இது வந்து ஃபுல் வித் 4/5 மேக்ஸிமம். வந்த ஆன்சரை 572 வந்துச்சு. 572 இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 1716. ஸோ ஃபுல் வித் இது வந்து 0. ஃபுல் வித் ஆஃப் ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டியை நோட் பண்ணுறீங்க. டிவைடட் பை 5 பண்ணுறீங்க. 5 பார்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம் இந்த இன்டென்சிட்டியை. ஃபஸ்ட்டு இருக்க இன்டென்சிட்டி வேல்யூ டிவைட் பை 5 பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் வந்து ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம். ஸோ வர்ற ஆன்சரில் நீங்கள் உங்கள் டேட்டா பாயிண்டரை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இந்த பீக்கோட எண்டிங் பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸ் எடுத்துறீங்க. அதுதான் 1.62 டிகிரி. ஸோ இதுதான் உங்களோட ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம். நெக்ஸ்ட் 2ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். 3ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் ஃபுல் வித் 4/2 மேக்ஸிமம் சொல்லுவாங்க, இல்லை 1/2 சொல்லுவாங்க. பீக்கோட ஆஃப் இன்டென்சிட்டியில் இருக்க வித்து அதுதான் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் இன்டூ 3 இன்டூ 4 4ல் இருக்கிறது தான் ஃபுல் வித் 4/5 மேக்ஸிமம். அப்புறம் 5னா உங்களோட மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ 4/5 மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2288 வருது. அந்த வேல்யூக்கு நான் போகிறேன். ஸோ 228. ஸோ இந்த இடத்துல இருக்க பீக் எண்டிங் பாயிண்டோட டேட்டாவும் 31.95 டிகிரி காட்டுது. ஸ்டார்டிங் பாயிண்டோட டேட்டா 31.23. ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வர்ற வேல்யூ வந்து 0.60. ஸோ 1.62 வந்து ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம், 0.60 வந்து ஃபுல் வித் 4/5 மேக்ஸிமம். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கால்குலேட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நான் சொன்னல ஒரு சாஃப்ட்வேர் ஸோ வேவ் லென்த் வந்து 1.5406. ஸோ பிராக்ஸ் ஆங்கிள் வந்து நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இது எக்ஸி வந்து 31.61. இது 2θ. 2θ டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 31.61 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 15.80 வருது. 2θ டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா θ கிடைக்கும். அந்த θ வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பிராக்ஸ் ஆங்கிள் என்டர் பண்ணணும். 15.80. நெக்ஸ்ட் ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம். 1/5 மேக்ஸிமம் நோட் பண்ணது என்னது 1.62. 4/5 மேக்ஸிமம் வந்து 0.60. ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம் வந்து 1.62. நெக்ஸ்ட் வந்து 0.60. ஸோ நீங்கள் என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. இருந்தாலும் ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேராமீட்டர் ஏ, பேராமீட்டர் பி, பேராமீட்டர் சி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அப்புறம் டின்னு ஒரு வேல்யூ இருக்கும், சிக்மான்னு ஒரு வேல்யூ ஆட்டோமேட்டிக் வரும். ஸோ வந்த பிறகு இங்கே ட்ரா ஆப்ஷன் ஒன்று வந்துடும். இந்த ட்ரா ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில் கேட்கும். உங்கள் சாம்பிள் எனி டைட்டில். இப்போ இது AgBIS2 பிஸ்மத் சல்ஃபைடு. பீக் வந்து 100% பீக். இப்போ 100% ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் ட்ரா ஆகும். ஸோ இதில் இருக்க மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இன்டென்சிட்டி தான் உங்கள் மெட்டீரியலுக்கான இந்த பீக் இருக்குல்ல, மேக்ஸிமம் பீக். இந்த பீக்கோட கிரைன் சைஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வர்ற இந்த டி பீக் வேல்யூ 19 இருக்குல்ல, இந்த வேல்யூ தான் உங்கள் பீக்குக்கான கிரைன் சைஸ். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மீதி இருக்க ரிமைனிங்ஸ் இருக்க எல்லா பிக்ஸ்க்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஹெச்கேஎல் வைஸ் நீங்கள் வந்து இண்டிகேட் பண்ண உங்கள் ஃபைனல் ஆன்சரில் ஹெச்கேஎல் வைஸ் இண்டிகேட். இப்போ இந்த பிக்கு ஒரு ஹெச்கேஎல் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ஹெச்கேலுக்கு வர கிரைன் சைஸ், ஸோ இந்த ஹெச்கேலுக்கு வர கிரைன் சைஸ், இந்த மாதிரி தனித்தனியாக அவங்களால எத்தனை பீக்கு உங்களுக்கு பீக்கு நான் அச்சீவ் பண்ணுறீங்களோ அந்த பீக் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த 5 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபுல் வித் 1/5 மேக்ஸிமம், 4/5 மேக்ஸிமம் நோட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரில் போய்ட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா டி வேல்யூ வரும்.
ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பீக்ஸ், இப்போ 10 பீக்ஸுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா 10 வேல்யூ இங்கே ஜென்ரேட் ஆகும். இது எல்லாத்தையும் சம் பண்ணி டிவைட் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா வர ஃபைனல் ஆன்சர் தான் கிரைன் சைஸ் ஆஃப் யுவர் ஹோல் மெட்டீரியல். இல்லைனா நீங்கள் வந்து சிங்கிள் பீக்காகவும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் உங்கள் மேனுஸ்கிரிப்டில் நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னா இந்த எக்ஸ்ஆர்டி பேட்டர்னில் இந்த ஹெச்கேலுக்கான கிரைன் சைஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு சிங்கிள் வேல்யூவாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஹோல் பேட்டர்னுக்கான வேல்யூவை நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா வர வேல்யூ தான் டோட்டல் கிரைன் சைஸ். ஸோ இந்த பிளாட் தான் மெயின். இந்த பிளாட்டை வந்து இங்கேருந்து அப்படியே ஜென்ரேட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் டேட்டாவா. ஃபைல் எக்ஸ்போர்ட் டேட்டான்னு இருக்கும், எக்ஸ்போர்ட் டு டெக்ஸ்ட். இமேஜ் வேணுன்னா இந்த இமேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுக்கும், இல்லை டெக்ஸ்ட் வேணுன்னா டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கிரியேட்டட் டேட்டு, ஆர் வேல்யூ, சிக்மா வேல்யூ, R0 M மேக்ஸிமம், அப்புறம் இந்த 2 பேராமீட்டர் இருக்கும், 2 காலம் டேட்டா இருக்கும். ஸோ இந்த 2 காலம் டேட்டாவை எடுத்து நீங்கள் ஆரிஜினில் பிளாட் பண்ணிங்கன்னா அகைன் இந்த எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன் மாதிரியே நம்ம இங்கே பார்த்த இந்த சாஃப்ட்வேரில் பார்த்த கிராஃப் வந்து உங்களால் ஆரிஜினில் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்ஆர்டி பேட்டர்னுக்கான கிரைன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு நீங்கள் வந்து இது ரிப்போர்ட் பண்ணலாம். மேலே ஒரு எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன், கீழே இந்த சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் போட்டு ஸோ இந்த எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன்லேருந்து நாங்கள் சைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லிட்டு நீங்கள் இது ரிப்போர்ட் பண்ண முடியும். இது சிம்பிள். ஆனால் இது வந்து நான் இப்போது இங்கே இந்த சாஃப்ட்வேரில் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபுல் வித் 1/5 4/5 மேக்ஸிமம் வந்து நீங்கள் மேனுவலாக நோட் பண்ணுற வேல்யூ. இந்த பேராமீட்டர் ஏ, பேராமீட்டர் பி, பேராமீட்டர் சி, டி, சிக்மான்னு இருக்குல்ல, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு ஒரு ஃபார்முலாலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன். தியரிட்டிக்கல் ரொம்ப மெயின். இந்த தியரிட்டிக்கல் வச்சு தான் இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த தியரிட்டிக்கலை நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணணும். ஸோ இதுதான் ஷெரர் ஃபார்முலா. 0.9 1.5406 ஆம்ஸ்ட்ராங் π/180 பீட்டா காஸ் தீட்டா. பீட்டா வந்து ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம், காஸ் தீட்டாவில் வந்து டீட்டா 2 தீட்டாவை டிவைட் பண்ணிங்கன்னா டீட்டா கிடைக்கும். இதுலேருந்து நோட் பண்ணிங்கன்னா வர வேல்யூ 9.61 நேனோமீட்டர். ஸோ நம்ம இப்போது ஃபுல் வித் 1/5 4/5 மேக்ஸிமில் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 90.74. ஸோ இது வந்து யூனிட் வந்து ஆங்ஸ்ட்ரான்ஸில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 9.0ன்னு வருது. ஸோ அந்த வேல்யூ தான் இப்போ என்டர் பண்ணி 9.0 நேனோமீட்டர். ஸோ ஷெரர் ஃபார்மில் வர்றது 9.6, இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறது வந்து 9.0. ஸோ ஷெரர் மெத்தட்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ஃபுல் வித் 1/5 4/5 மேக்ஸிமில் வர வேல்யூ வந்து, ஒரு நிமிஷம் இருங்க. ஷெரர் ஃபார்முலாக்கும் நீங்கள் ஃபுல் வித் 1/5 4/5 மேக்ஸிமம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இதுலேருந்து கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் கெம் இமேஜ்லேருந்து அனலைஸ் பண்ணுற வேல்யூ மேட்ச் ஆகும். ஏன்னு சொன்னால் இது ஷெரரில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டாக சப்ராக்ட் பண்ண போகிறதில்ல. அது இல்லாமல் நீங்கள் அந்த ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் வேல்யூவை வந்து நோட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது பேக்ரவுண்ட் சப்ராக்ட் பண்ணிடுறீங்க. பேஸ் லைன்லேருந்து ஃபுல் வித் 1/5 ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ, ஸோ ஃபுல் வித் 4/5 ஃபோர்த் இன்டென்சிட்டியில் ஒரு வேல்யூ, 2 வேல்யூ நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுனால இந்த வேல்யூ தான் மோர் க்ளோஸ் டு யுவர் டெம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இது தியரி நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் ஃபுல் வித் 1/5 4/5 மேக்ஸிமம் மெத்தடு. இது வந்து ஃபார்முலா வந்து மீன் கிறிஸ்டலைசைட்ஸ் d bar equal to 2bc divided by full width 4/5 maximum, dispersion sigma equal to 2 root of bc divided by 4/5 maximum. ஸோ ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்முலாஸ். இது எல்லாமே tan inverse ஆஃப் இந்த வேல்யூ, இந்த நீங்கள் நோட் பண்ணுற வேல்யூ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சம்திங். இதில் வந்து ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஃபுல் வித் 4/5 1/5 வச்சு நீங்கள் ஏ கண்டுபிடிங்க. ஏ வச்சு நீங்கள் இப்போ பி டிஃபைன் பண்ண போகிறீங்க. அகைன் பியை வச்சு சியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏ அண்ட் பியை வச்சு நீங்கள் சி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏபிசி பேராமீட்டர் வச்சு நீங்கள் டி பாரும் டிஸ்பர்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அகைன் எம் டி நாட் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் ஃபார்முலா தான் இந்த ஜிஎஸ்டி ஃபார்முலா. ஸோ இதில் வந்து
d naught power of m minus 1 divided by Euler's gamma function of m plus 1 into இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறோம் இது எல்லா கேல்குலேஷனும். இது எல்லாமே நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா இத்தனை ஃபார்முலாஸில் உங்கள் வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக இந்த ஜிஎஸ்டியில் வர்ற ஒரு ஆன்சர் தான் இந்த பீக்கு, டீயான பீக்கு வர பீக்கு. ஸோ மேனுவலாகவும் நீங்கள் பண்ணலாம், இந்த சாஃப்ட்வேர் வச்சும் பண்ணலாம். இப்போ மேனுவலாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் இருக்க பப்ளிஷ் பண்ண ஜேர்னல் மட்டும் நீங்கள் சைட் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்கன்னா இந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு சைட்டேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் இதையே யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் நீங்கள் சைட் பண்ணணும். ஸோ நான் இந்த பேப்பர், இந்த ஃபார்முலாஸ் இருக்க பேப்பரும் ஷேர் பண்ணுறேன், இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இருக்க எக்ஸாக்ட் பேட்டர்னை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் பிக்காக நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள், வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு ஓவரால் இருக்க ஆவரேஜ் எடுத்துகிட்டு ஃபைனல் வேல்யூவும் நீங்கள் பாருங்கள்.